Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றதை அடுத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குடியேற்ற நிகழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கொடியேற்றுகிறார். கோவை, ஈரோடு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு. கோவையில் இன்று செம்மொழி பூங்காவை திறந்து வைக்கிறார். தேசிய கொள்கைக்கு மாறாக தமிழக அரசு உருவாக்கிய புதிய கல்விக் கொள்கை. அடுத்த கல்வியாண்டில் மாநில கல்விக் கொள்கை அடிப்படையில் பாடத்திட்டங்கள் கொண்டு வரப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மதுரையில் நடைபெற்று வரும் SIR பணிகள் குறித்து தங்களுக்கு எதுவுமே புரியவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சால் பரபரப்பு. பழம்பெரும் நடிகர் தர்மேந்திரா மறைவுக்கு பிரபலங்கள் இரங்கல். தர்மேந்திராவின் நினைவுகள் என்றென்றும் என் மனதில் வைத்திருப்பேன் என நடிகர் ரஜினிகாந்த் நெகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். அயோத்தி ராமர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியேற்றி வைக்கிறார். அயோத்தியில் பிரம்மாண்டமாக ராமர் கோவில் நிர்மாணிக்கப்பட்டு குழந்தை ராமர் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி பிரதிஷ்டை செய்திருந்தார். இந்த நிலையில் கோவிலின் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை அடுத்து கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக கோவிலில் 60 அடி உயர கோபுரத்தில் 30 அடியில் கொடிக்கம்பம் நிறுவப்பட உள்ளது. இதில் முக்கோண வடிவில் காவி நிறத்தில் உருவாக்கப்பட்ட கொடியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஏற்றி வைக்கிறார். அதன் பின்னர் பிரதமர் மோடி குருக்ஷேத்திரம் செல்ல உள்ளார். கோவை, ஈரோடு மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொள்கிறார். மாவட்டத்திலும் அரசு பணிகளை துரிதப்படுத்த கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பயனாளிகளுக்கும் அவர் உதவிகளை வழங்க உள்ளார். இந்த நிலையில் கோவை, ஈரோடு மாவட்டங்களில் அவர் கள ஆய்வு மேற்கொள்கிறார். கோவையின் புதிதாக கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். 165 ஏக்கர் பரப்பளவில் மத்திய சிறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவில் 1000 பேர் அமரக்கூடிய வசதியும் மாநாட்டு மையமும் வாகன நிறுத்தும் இடமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக உருவெடுக்கும் என தெரிவித்துள்ளது. இதன் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் நலனில் பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். மீனவர் தின விழாவில் பேசிய அவர், மீனவ சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் மீனவர்களின் பிரச்சினை குறித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது 48வது பிறந்த நாளை வரும் 27ஆம் தேதி திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் கொண்டாட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அறிவாலயத்தில் அவர் முதல் முறையாக தனது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார். அன்றைய தினம் சுமார் 50,000 தொண்டர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரிசையில் தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை துணை முதலமைச்சர் மேற்கொள்ள உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மதுரையில் நடைபெறும் SIR பணிகள் குறித்து தங்களுக்கு எதுவுமே புரியவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மேலும் SIR பணிகளை தெரிந்து கொள்ள முடியாமல் தங்கள் மட சாம்பிராணியாக இருப்பதாகவும் அவர் தனக்கே உரிய பாணியில் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. SIR பணிகளை ஆதரிக்கும் அதிமுக அதில் ஆளும் கட்சியின் தலையீடு இருப்பதாக புகார் தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் பணிகளில் ஈடுபட்டுள்ள பலருக்கு அதனை அப்லோட் செய்வது எப்படி என தெரியவில்லை என்றும் சில இடங்களில் இன்டர்நெட் வசதி இல்லை என்றும் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மேலும் சிலருக்கு அதற்கு ஏற்ப மொபைல் போன் இல்லை என்றும் தெரிவித்துள்ள செல்லூர் ராஜு, இப்படி இருந்தால் SIR நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறாது என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கைக்கு மாறாக உருவாக்கப்பட்டுள்ள மாநில புதிய கல்விக் கொள்கை வரும் கல்வியாண்டில் இருந்து அமல்படுத்தப்படும் என மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மாநில கல்விக் கொள்கை அடிப்படையில் படிப்படியாக பாடத்திட்டங்களில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதற்கு ஏற்றவாறு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
அரசியல் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் நடிகர் விஜய்க்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம்தான் திமுகவிற்கு போட்டியாக இருக்கும் என நாஞ்சில் சம்பத் பேசியிருந்தார். இதற்காக அவர் மீது திமுக நடவடிக்கை எடுத்தது. இந்த நிலையில் விஜய்க்கான ஆதரவை நாஞ்சில் சம்பத் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். விஜய் அழைத்தால் அவருக்காக பேசச் செல்வேன் என அவர் கூறியிருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.